அஜித் அவர்கள். இவங்க இந்த கொங்கு நாடு ரைஃபிள் கிளப் இருக்குல்ல, அங்க தன்னோட துப்பாக்கி சுடுதல் திறன் இருக்கு பாருங்க, இதை ஃபுல்லா பரிசோதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ செம மாசா இருக்கு. இதை இப்ப வெளியிட்டு இருக்காங்க அஜித் சைட்ல இருந்து. இதை நியூ இயர் விஷாவும் நீங்க எடுத்துக்கலாம். நாம பட்டாசு வெடிச்சு நியூ இயர் கொண்டாடுவோமா, ஆனா அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டம் வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமா ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. அஜித் அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டது மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலி சைட்ல இருந்தும் அந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. ரைட்டு. இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு, நான் அதையும் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன், அதை காண்பிச்சிடறேன் அந்த காட்சியவே. சேட்டன்ஸ் பண்ண வேலையாக தான் தெரியுது. அஜித் அவர்களை பயங்கரமாக வெறுப்பேற்றி வச்சுருக்காங்க. என்ன இருக்கு, க்ரௌடுக்கு மத்தியில் அவர் மாட்டிக்கிட்டாருங்க, ஃபேன்ஸ் க்ரௌடுக்கு மத்தியில். இதுக்கு முன்னாடி செல்ஃபிலாம் எடுத்த ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அதே நீட்சி தான் இது. அஜித் சாரோட கையில், தோளில், அவரோட இடுப்பு வரைக்கும் ரசிகர்களோட கை பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதான் செல்ஃபி எடுக்கிறப்ப சும்மா இடுப்பில் கை போட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, லிட்டரலாக அது மாதிரி ஒரு தருணமாக இங்கே அமைய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே என்ன க்ரௌடு, அந்தளவுக்கு போலீஸார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள தடுக்கவே முடியல. அஜித் சார் அஜித் சார் அஜித் சார் அந்த முழக்கம் மட்டும் தான் அங்கே பெருசாக இருக்குது. ஒரு சிலர் அவரோட முகத்தையே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்மளை பற்றி உங்களுக்கே தெரியும், நல்லா லைட்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டா போதும், எங்கே எது இருக்கலாம் பார்க்க மாட்டார், உடனே கோவப்பட்டுருவார். அந்தளவுக்கு அவர் அட்வைஸும் பண்ணுவார். அங்கே போய் எத்தனை பேரோட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதுவும் இந்த ஒரு பர்சன் அஜித் சார் எவ்வளோ க்ளோஸாக அவரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு தெரியுதா? அவரு பார்க்குறாரு ரசிச்சு, ஆனால் அஜித் சார் அவர்கள் முறைகிறாங்க, என்னையா பண்ணுறா அப்படின்ட்டு. கை எங்கே தெரியுதா மக்களே? இது போல் நம்மக்கிட்ட யாருன்னா பிஹேவ் பண்ணாலே நம்மளுக்கு கோவம் வரும். அவரும் மனுஷன் தானே, கோவம் வராமையாக இருக்கும்.